நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 286வது திருநாமம் சஷபிந்தவே நமக. ராமபாணத்தால் தாக்கப்பட்டு வெட்டுண்ட மரம் போல் கீழே விழுந்தான் வாலி. ராமன் தான் தன்னை மறைந்திருந்து தாக்கியுள்ளான் என்பதை உணர்ந்த வாலி ராமனை பலவாறு ஏசினான். அத்துடன் ராமனிடம் 6 கேள்விகளை கேட்டான் வாலி. உனது நாட்டுக்குள் வந்து நான் என்ன தவறு செய்தேன்? உனக்கும் எனக்கும் ஏதாவது முன் விரோதம் உண்டா? உனக்கும் எனக்கும் முன் அறிமுகம் உண்டா? காட்டில் வாழும் மிருகத்தை நாட்டில் வாழும் மனிதன் எதற்காக தேடி வந்து தாக்க வேண்டும்? ஒருவேளை நீ வேட்டையாட நினைத்திருந்தாலும் எதற்காக ஒரு குரங்கை வேட்டையாட வேண்டும்? ஏன் மறைந்திருந்து என்னை தாக்க வேண்டும்? இவற்றுள் முதல் 5 கேள்விகளுக்கு ராமன் விடையளித்தான். முதலாவது கேள்விக்கு மலை, காடு, சிறுகாடு, குறுநிலங்கள் ஆகிய அனைத்தும் அயோத்தி பேரரசுக்கு உட்பட்டவையே. எனவே உன்னை தண்டிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இரண்டாவது, நான் எப்பொழுது சுக்ரீவனோடு அக்னி சாட்சியாக நட்பு பூண்டேனோ அப்போதே அவனது சுக துக்கங்கள், சொத்துக்கள் அனைத்திலும் எனக்கும் பங்கு உண்டு. என் நண்பனது ராஜ்யத்தையும் மனைவியையும் அபகரித்த நீ எனக்கும் விரோதியே ஆவாய். மூன்றாவது, சுக்ரீவனிடமிருந்து ராஜ்யத்தையும் அவனது மனைவியையும் தட்டிப்பறித்து பெரும் குற்றம் செய்திருக்கிறாய். அக்குற்றத்துக்கு தண்டனையாகவே இப்போது நான் உன்னை தாக்கினேன். தவறு இழைத்தவனை தண்டிக்கும் போது முன்பின் அறிமுகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான்காவது, நீ நாட்டில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, நீ மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அயோத்தி பேரரசுக்கு உட்பட்ட எந்த பகுதியில் வாழும் யார் தவறு செய்தாலும் அவரை தேடி சென்று தண்டித்தல் என் கடமையாகும். ஐந்தாவது, குரத்தை வேட்டையாடுவதால் எனக்கு பயனில்லை என்றாலும் மன்னர்களான நாங்கள் பொழுதுபோக்குக்காக வேட்டையாடுவது உண்டு. அதற்கு பயன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி 5 கேள்விகளுக்கு விடையளித்த ராமன் 6வது கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை. ஆனால் ராமனின் மனக்கருத்தை நன்கு அறிந்த லக்ஷ்மணன் அந்த கேள்விக்கு விடையளித்தான். முன்பு நின் தம்பி வந்து சரண் புக முறையிலோயை தென்புலத்து உயிப்பன் என்று செப்பினன் செருவில் நீயும் அன்பினை உயிருக்காகி அடைக்கலம் யானும் என்று என்பது கருதி அண்ணன் மறைந்து நின்று எய்தது என்றான். வாலி, அன்று உனது தம்பியான சுக்ரீவன் உன் கால்களில் விழுந்து சரணாகதி செய்தபோது அவனை நீ மன்னித்தாயா? இல்லையே, கொல்ல பார்த்தாய். காலில் விழுந்து சரணம் அடைந்தவனை காக்க தெரியாத உனக்கு தன்னிடம் சரணாகதி செய்யும் வாய்ப்பை கூட தரக்கூடாது என நினைத்தான் ராமன். எங்கே ராமன் உன் எதிரில் வந்து உன்னை தாக்க முயன்றால் நீ சரணாகதி செய்து விடுவாயோ என்று கருதியே மறைந்திருந்து உன்னை தாக்கினான் என்றான் லக்ஷ்மணன். இறைவன் தன் மீது கருணை காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஒவ்வொரு மனிதனும் தனது சக மனிதர்களிடம் கருணை காட்ட வேண்டும். அப்படி சக மனிதன் மேல் கருணை காட்டாத ஒருவனுக்கு இறைவனிடம் கருணையை எதிர்பார்க்க அருகதை இல்லை. இந்த உயர்ந்த கருத்து லக்ஷ்மணின் பதிலில் பொதிந்திருப்பதை காணலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதிய மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் எனும் நாடகத்தில் "We do pray for mercy and that same prayer doth teach us all to render the deeds of mercy" என்று போர்ஷியா சொல்லும் வசனத்தில் இக்கருத்து இடம்பெற்றிருப்பதை காணலாம். சரணமடைந்தவனை காக்க வேண்டும் என்ற தர்மத்திலிருந்து விளங்கிய தனக்கு ராமன் தந்த தண்டனை சரி என்று வாலியும் ஏற்றுக்கொண்டான். வாலியைப் போல் தர்ம நெறியிலிருந்து விலகினோரை சஷ என்று குறிப்பிடுவார்கள். பிந்து என்றால் விரும்பாதவன் என்று பொருள். தர்ம நெறியிலிருந்து விலகியவர்களை சஷ, விரும்பாதவராக, பிந்து, திருமால் திகழ்வதால் சஷபிந்து என்று அழைக்கப்படுகிறார். சஷபிந்து என்றால் அறவழியிலிருந்து விலகியவர்களை விரும்பாதவர் என்று பொருள்.
அதுவே சஹஸ்ரநாமத்தின் 286வது திருநாமம். சஷபிந்தவே நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் தருமத்திலிருந்து விலகாதபடி திருமால் காத்தருளுவார். நாராயண நாராயண.